ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பூஜாஸ் வேர்ல்ட். இன்றைக்கி ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தேங்காய் பால் சாதம். இந்த டிஷ் பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமலான இன்க்ரீடியன்ட் வச்சு நம்ம செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் தேங்காய் பால் வந்து உங்களுக்கு வயிற்று புண்ணு இருந்தாலுமே அது வந்து சீக்கிரமாக ஹீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகும். இதுக்கு ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரே ஒரு பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா சோம்பும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்ததும் நான் வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு. ஒரு 10 பல் பூண்டு இருக்கும். அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி. அதையும் நம்ம இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா எந்த இன்க்ரீடியண்ட்டுமே ரொம்ப ப்ரௌனாக நம்ம வதக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரல மட்டும் நம்ம வதக்கிக்கிட்டால் இந்த டிஷ் வந்து நல்லா உங்களுக்கு ஒயிட்டாக வந்து கிடைக்கும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா தக்காளி அதெல்லாம் நீங்கள் ரொம்ப வதக்குனீங்கன்னா ஒரு மாதிரி பிங்கிஷாக வந்து ஆகும். உங்களுக்கு அந்த வெள்ளை கலரில் அந்த புலாவ் மாதிரி வேணும்னா நீங்கள் வந்து எந்த இன்க்ரீடியண்ட்டுமே ரொம்ப நேரமாக வதக்கக்கூடாது. ஸோ இஞ்சி பூண்டு கூட நான் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு மட்டும்தான் வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 2 பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்து வெங்காயம் வதக்குங்க. ஏன்னா சீக்கிரமாக வதங்கிடும். இது வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ட்ரான்ஸ்லூசன்ட் சொல்லுவாங்க. அந்த பிங்கிஷ் கலரில் வந்து வரும். கண்ணாடி மாதிரி வரும். அதுதான் இந்த டிஷ்ஷுக்கு வந்து பதம். இந்த டிஷ்க்கு பார்த்திங்கன்னா ஒரு கட்டு புதினா எடுத்திருக்கேன். அதில் வந்து இப்போ ஒரு கைப்பிடி மட்டும் இப்போ சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். புதினா வந்து நல்லா வாசனை வந்து இது கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் குளிர்ச்சியும் கூட. ஸோ அதனால் இப்போ மட்டும் ஒரு கைப்பிடி சேர்த்து நான் நல்லா வதக்கிக்கிறேன். அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கூட பார்த்திங்கன்னா 3 பச்சை மிளகா சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகா காரம் மட்டும்தான் இந்த டிஷ்ஷுக்கு. வேறு எந்த மசாலாவும் கரம் மசாலாவும் நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. அதனால் 2 கிளாஸ் அரிசிக்கு நான் 3 பச்சை மிளகா சேர்த்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி வந்து ரொம்ப குழையக்கூடாது. அந்த ஸ்கின் கூட பீலாகி வரக்கூடாது. நம்ம சும்மா ஒரு 2 வதக்கணும். கொஞ்சம் முழுசாக தான் இருக்கணும். அப்படி நீங்கள் ரொம்ப வதக்கிட்டிங்கன்னா அந்த தக்காளி அந்த தண்ணி வந்து உங்களுக்கு அப்படியே அந்த சாதத்தில் பட்டு ஒரு மாதிரி பிங்கிஷாக ஆகிடும். உங்களுக்கு வந்து அந்த ஒயிட் கலர் வந்து கிடைக்காது. ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 மினிட்ஸ் கழிச்சுட்டு நான் வந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து இன்றைக்கி வெறும் பீன்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன். வெஜிடபிள் பொறுத்தவரை அது உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் மஷ்ரூம் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வெறும் பீன்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கேரட்டு, அப்புறமா உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், பட்டாணி எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெறும் பீன்ஸ் மட்டும் சிம்பிளாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு பீன்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இதையுமே சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கணும். 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டோன்னே நம்ம ஒரு 3 கிளாஸ் தண்ணி வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து அரிசியும் போடணும். அதுக்கப்புறமா தேங்காய் பால் ஃபைனலாக ஊற்றணும். இப்போ வந்து நல்லா கொதிக்கட்டும். தட்டை போட்டு மூடி கொதிக்க விடுங்க. பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு தண்ணி. நான் இப்போ ஊற வச்சுருக்க சாதத்தை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து 2 கிளாஸ் அரிசி வந்து நார்மல் நம்ம சாப்பாட்டுக்கு வடிக்கிற அரிசி தான் வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஆட் பண்ணிவிட்டு விசில் போட்டதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு அரை மூடி தேங்காய் வந்து திக்காக நான் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க. ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு உப்பு வந்து இப்போ செக் பண்ணிக்கோங்க. எவ்வளோ போடணுன்னு. உப்பு வந்து ஒரு கல் எப்பயுமே அதிகமாக இருக்கணும். இந்த மாதிரி நம்ம குக்கரில் வச்சு செய்கிற சாதத்துக்கெலாம் உப்பு செக் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் நான் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான தேங்காய் பால் சாதம் வந்து ரெடி. 3 விசில் வந்துருச்சு. நல்லா அந்த ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனோன்னே ஓப்பன் பண்ணிங்கனாவே தெரியும். நான் சொன்ன மாதிரி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலரில் உங்களுக்கு செம்ம டேஸ்ட்டான தேங்காய் பால் சாதம் ரெடி. இதில் இன்னொரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கட்டு புதினா வச்சுருக்கோன்னு சொன்னோம்ல, அதில் ஒரு பொடி தான் வந்து வெங்காயம் வதக்குறப்போ போட்டோம். இப்போ கலரும்போது மீதி இருக்கிற அந்த புதினா வந்து போட்டு நீங்கள் கலந்தீங்கன்னா, அந்த அந்த சூட்லேயே அந்த புதினாவோட வாசனையும் சேர்ந்து பிரியாணி மாதிரி ஒரு ஸ்மெல் வந்து உங்களுக்கு வீட்டில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
இது கூடவே ஆப்ஷனலா பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டா கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் இருக்கும். நான் இன்னைக்கு வந்து அது லெமன் வந்து நான் பிழியல. இப்படியே வந்து சூப்பரா இருந்தது. எல்லாருமே சொன்னாங்க, "நல்லா பிரியாணி மாரி வீடு ஃபுல்லா வாசனை இருந்தது. நல்லா சாதமும் உதிரி உதிரியா வந்திருந்தது. இந்த இந்த மாரி அளவு நீங்க வந்து செஞ்சு பாருங்க. சூப்பரான தேங்காய் பால் சாதம் வந்து ரெடி ஆயிடும்." இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, நல்லா காரசாரமா இருந்தா சூப்பரா இருக்கும். எனக்கு ஃபேவரட்டான சைட் பார்த்தீங்கன்னா, இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு நல்லா தவால போட்டு மொளகாத்தூள் போட்டு முட்டை வறுவல் நல்லா ஸ்பைசியா இருக்கும். செம்ம காம்போ இந்த டிஷ்ஷுக்கு. இது வந்து நீங்க நல்லா இந்த மழை டைம்ல வீட்ல எல்லாரும் இருக்கும்போது சுட சுட செஞ்சு சாப்பிடுங்க.